வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரமலான் ஸ்பெஷலுக்காக கிறிஸ்பியாக சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிறிஸ்பியாக சூப்பராக சிக்கன் லெக் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதில் 12 பீஸ் நம்மளுக்கு இருக்குது. இந்த 12 பீஸில் நான் 8 பீஸ் எடுத்து பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். ஸோ நான் 2 பீஸ் கனெக்ட் பண்ணி 8 பீஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாத்தையும் கூட பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரம்ஸ்டிக் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஒரு ஈஸியான ஒர்க் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஒவ்வொரு ஸ்கின்னையும் எடுக்கும்போது நம்மளுக்கு டைம் அதிகமாகும். இந்த மாதிரி நம்ம சூப்பராக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த லெக்கை பாயில் பண்ணிட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வாட்டர், பால், பெப்பரு, அதுக்கப்புறம் கார்லிக், இது 4 சேர்த்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். கார்லிக்கை நல்லா நச்சுக்கிறோங்க. ஒரே ஒரு கார்லிக் தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை நல்லா நச்சு எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க லெக்கு கூட இந்த கார்லிக்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 200 ml பால் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த லெக்கு எல்லாம் கரெக்டாக வேக வைக்கிறதுக்கு கரெக்டான பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ லெக்கு அதிகமாகும் போது பாத்திரம் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதே அளவு, அதாவது மில்கோட ஈக்குவல் தான் நம்ம வாட்டரும் எடுத்துக்கணும். அதுவும் 200 ml எடுத்துக்கணும். 200 ml எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு கப்பில் அளவெடுத்து எடுத்துக்கோங்க. வாட்டரும் மில்க்கும் நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லெக்கு அட்லீஸ்ட் 3/4 அளவுக்கு நமக்கு மூழ்கி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் ஆகும். நம்ம மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்ட்டு சேர்க்க போகிறோம். சால்ட்டு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம். இந்த சமயத்தில் நம்ம சால்ட்டு சேர்க்கும்போது சிக்கன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சால்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெக்கெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெப்பரு, சால்ட்டு எல்லாமே அந்த பாலோட மிக்ஸ் ஆகிருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லோ டெம்பரேச்சரில் வச்சு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 an hourக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 5:32 போல் நம்ம பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் டைமாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒவ்வொரு லெக்கையும் நான் திருப்பி திருப்பி விட்றேன். அதுக்கப்புறமா திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதாவது ஒவ்வொரு லெக்கையும் நம்ம திருப்பி திருப்பி விடணும். அதே மாதிரி அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இதே மாதிரி திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், 6 மணி ஆகிடுச்சு. சூப்பராக லெக் எல்லாம் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நம்ம லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி முழுசாக லெக்கு நம்மளுக்கு கிடைக்காது. கிரேவியில் இருக்கிறது மாதிரி உடஞ்சி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா தோலெல்லாம் தனியாக கலண்டுரும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இதில் சால்ட்டு எல்லாமே போயிட்டு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஷேப்பும் சூப்பராக இருக்கிற மாதிரி இந்த லெக் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லெக்கு சூப்பராக பாயில் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இதுக்கு கோட்டிங் கொடுக்கணும் இல்லையா, ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு சைடு இருக்கட்டும். வாங்க நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். லெக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கோட்டிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஸோ கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ப்ரெட்டை எடுத்துகிட்டு சைடில் உள்ள அந்த ப்ரௌனாக இருக்கிறத நம்ம வெளில எடுத்துடணும். அதுக்கப்புறமா இதை லைட்டாக பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை அப்போ தான் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சா தான் கொஞ்சம் சீக்கிரமாக அரைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் லைட்டாக தான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம லெக் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டருக்கு மேலே ஆயில் சேர்த்து நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ஃப்ளார் ரெடி பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கலாம். அது கூட 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கார்லிக் பவுட்ரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கார்லிக் பவுட்ரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும்.
அது கூட நம்ம 1/2 ஸ்பூனு பெப்பர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து அளவான காரமாக இருந்துச்சு, பசங்களும் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற காரத்தை பொறுத்து இருக்குது. சிலது எக்ஸ்ட்ரா ஹாட்லாம் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே வந்து நல்ல காரம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஒரு பக்கம் சால்ட்டு, ஒரு பக்கம் வந்து பெப்பரு அப்படின்னு இருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம எக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். எக்கு வந்து இந்த 8 லெக்குக்கு வந்து 2 வந்து எக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 2 எக்கும் வந்து எதுவுமே மிச்சமாக இருக்காது. கரெக்டாக இருக்கும். கோட்டிங் கொடுக்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எக்கு வந்து சேர்த்துக்கலாம், தப்பில்லை. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கோட்டிங் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறமா 2 எக்கே வந்து சரியாயிடும். இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா பீட் பண்ணிடுங்க. எக்கு ஒயிட்டும் எல்லோவும் வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆப்ஷனலு. இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க லெக்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளாரில் வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்கில், அதுக்கப்புறமா வந்து அந்த பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சிடணும். இதே மாதிரி எல்லா லெக்கையுமே கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி வெட்டாக இருக்கிறதுனால ஃப்ளார் நமக்கு நல்லாவே ஒட்டிடும். அதுக்கப்புறமா நீங்கள் எக்கில் தான் கோட் பண்ணணும். அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். லெக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, ஆயிலும் சூடாயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை தான் உங்களுக்கு காட்டுறேன். மரம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளவர் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சீசன். அப்படியே நம்ம ஃப்ரை பண்ண போயிடலாம். கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. என் பசங்க வேறு பசியாக இருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் லெக் எல்லாம் உள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து 4 சேர்த்து ஃப்ரை பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துடுறேன். அவங்க தாங்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆயில் வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போகும். ஸோ அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கீழே படியும். ஸோ மறுபடியும் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமம் தான். நீங்கள் வந்து கம்மியான ஆயில் எடுத்துக்கிட்டு அதில் ஒன்று ஒன்றா ஒரு 2 லெக் 3 லெக் அந்த மாதிரி போட்டு பொரிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்த உடனே நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அது வந்து நான் எல்லா சைடும் வந்து கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் நம்ம விடணும். நமக்கு ஆல்ரெடி பாயிலான சிக்கன் தான். ஸோ வந்து கொஞ்சம் நேரம் விட்டாவே போதும். இந்த சிக்கன் லெக் வந்து வேகிறதுக்கு வந்து 6லேருந்து 8 நிமிஷம் நம்ம வந்து மீடியமான ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நிறைய தடவை செய்வோம். எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையன் பொண்ணு 2 பேருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து காரம் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்பைசி சாப்பிடுவாங்க. ஸ்பைசி சாப்பிட்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹாட்டில் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சிக்கன் லெக்கு வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு 5லேருந்து 6 நிமிஷமே போதுமான அளவு தான். நமக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து பாயிலாகி இருக்கிறதுனால ரொம்ப அதிகமான நேரம் விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸும் சீக்கிரமாகவே வந்து கிறிஸ்பி ஆயிரும். ஸோ வந்து நமக்கு வந்து எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஒரு டிஷ்யூ வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஆயில் இருக்கும். ஆயிலை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இதில் பிரச்சனை. மற்றபடி வந்து டேஸ்ட்டு, கிறிஸ்பி எல்லாமே சூப்பராக இருக்குது. பசங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. நமக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சிக்கன் லெக். பார்க்கவே சூப்பராக, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்லேயே கேட்கலாம். இதை விட அதிகமாகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். 2-3 லெக் வச்சு கூட நம்ம செய்யலாம். சூப்பராக இருக்கும். பார்க்க சைஸுமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸ் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா ரொம்ப நைஸாக அது பண்ணிங்கன்னா அது இன்னுமே ரவுண்டாக சூப்பராக இருக்கும். நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், என் பையன் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றான் அப்படின்னு. என் பையன் பொண்ணு எல்லாருமே விரும்பி சாப்பிட்றாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வைங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.